ஏல அக்கங்கட்டா கூவ மாப்பிள்ளையெல்லாம் நான் தான் உங்கள் நெல்லைவேலி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோ யாரை பற்றி பேச போகிறோன்னா ட்ரிபிள் எஸ் ஃபேமிலி. ட்ரிபிள் எஸ் ஃபேமிலி யாரான்னு பார்க்கிங்களா? சிக்கா, சூர்யா, சுமி அத்தை, இந்த மூணரை பற்றி தான் வீடியோவில் பேச போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் பேசுகிற எல்லாமே தெரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்களே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சிக்கா மாமா வந்து சுமி அத்தை ஒரு விஷயம் எழுதியிருக்காருங்க. ஒரு சுமி அத்தை வந்து ஒரு ஒரு பரபரப்பான ஒரு வாக்குமூலம் கொடுத்துருக்காங்களாம். முதல்ல ஐயோ சிக்கா மாமா அது என்னையா வாக்குமூலம், அத்தை என்ன ஆஸ்பத்திரியிலேருந்து வாக்குமூலம் கொடுக்கா இல்லை எவனு எதுவும் செஞ்சுட்டு போய் ஜெயிலுக்குள்ளேருந்து வாக்குமூலம் கொடுக்கா? தலைப்பை மாற்றுங்க ஐயா, படு பயங்கரமாக இருக்குது தலைப்பை பார்த்தாலே. இதில் என்ன வாக்குமூலம்னா, சுமியத்தை வந்து இப்போ சூர்யா கூட வந்து நீ சேர்ந்து வாழ்ந்துக்கோ சிக்கா அப்படின்னு சொல்லி அத்தை சொல்லிட்டாங்களாங்க. நீ வந்து வாழ்ந்துக்கோ, நான் உன்னை எந்த இடையூறும் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்களாம். இது வந்து நம்புகிற மாதிரி இல்லை. ஏன்னா சுமியத்தை வந்து ஒரு வீர பெண்ணு, தமிழ் மங்கை, வீர மங்கை, வேலுநாச்சியார் மாதிரி. ஏன்னா எந்த பொண்டாட்டியும் தமிழ்நாட்டில் வந்து தான் புருஷன் அடுத்தவட்ட பேச எந்த பொம்பளையும் பிடிக்காது. அதே மாதிரி தான் நம்ம சுமியத்தை ஒரு வீரப்பெண்ணாக இருந்து போராடிக்கிட்டு இருக்கு. எப்படியாவது தான் புருஷனை நம்ம பக்கம் மீட்டுறணும், அவாட்டிருந்து பேர் என்ன, ரவுடி பேபி சூர்யா, அவாட்டிருந்து எப்படியாவது மீட்டுறணும் அப்படிங்கிற ஒரு வைராக்கியத்தில் இருக்கிற ஒரு பெண்ணை இப்போ இவர் வந்து போட்டிருக்காரு. சுமி வந்து வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க, சூர்யா கூட நான் சேர்ந்து வாழலாமா, முழு உத்தரவு கொடுக்குறேன்னு சொல்லி சுமியத்தை சொன்னதான்னு சொல்லி இவர் போட்டிருக்காரு. நம்பவே முடியாது இந்த விஷயத்த. நீ வந்து எனக்கு தெரிஞ்சு சிக்கா மாமா இப்போ எல்லாம் ஒரு பொடியை பக்கத்தில் கடிச்சு போச்சு இப்படி தூவுனா அவங்க இவங்க சொல்கிறதெல்லாம் கேட்பாங்க. அதே மாதிரி சுமியத்துக்கிட்ட போய் இங்கே பாருன்னு சொல்லிட்டு இந்த பொடியை எதுவும் தூவிக்கிட்டு அவங்க நீ சொல்கிறத கேட்டுக்கிட்டு எதுவும் அதை வீடியோ எடுத்து வச்சிருக்கியா மாமா? எனக்கு தெரிஞ்சு அப்படி தான் தோணுது. இல்லைன்னா சுமியத்தை அப்படி சொல்லவே மாட்டாங்க. சுமியத்தை பற்றி எல்லாருக்கும் தெரியும். அதனால் சிக்கா மாமா சும்மா தேவையில்லாமல் புதந்திய பரப்பிக்கிட்டு அலையாதியும் சரியா? சுமியத்தை வந்து ஒரு வைராக்கியத்தில் இருக்காங்க. எப்படியாவது வந்து சிக்கா மாமனை வந்து நம்ம பக்கம் இழுத்தரணும் அப்படின்ட்டு சரியா? அதனால் வந்து பிரிச்சிருவாங்க, கண்டிப்பாக பிரிச்சிருவாங்க. ஆமாம், அப்புறம் நடக்க போகிற கதையை நீங்கள் எல்லாம் பார்க்க தான் போகிறீங்க நண்பர்களே சரியா? அதனால் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம நெல்லைவேலி சோசியல் மீடியா யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் அமைக்கிருங்க. நன்றி, வணக்கம் அன்புறவுகளே.